நேற்று கூட ஏஎஃப்டி மில் விஷயமாக கூப்பிட்டுருந்தாங்க. நான் சொன்னேன் நாம் தொழிலில் இருக்கோம், நம்ம இதுக்கும். பட் அந்த மக்களோட கவலை தெரிஞ்சுது. ஆல்மோஸ்ட் 20,000 பேர் வேலை செஞ்ச இடமா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரோட குடும்பத்திலும் ஏதோ ஒரு லிங்க், அவங்க காலத்து முன்னோர்கள் யாராவது ஒரு இடத்துல இங்கே வேலை செஞ்சுருக்காங்க. இங்கே இருக்கிற ஒரு எக்கானமிக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி பாவம் 2,000 பேர்த்துக்கு சம்பளமே கொடுக்காம டெய்லியும் ரோடாக அலைஞ்சு எவ்வளோ ஆஃபீஸாக ஏறி இறங்கி அவங்க முட்டி தெரிஞ்சது தான் மிச்சமே தவிர, நேற்று அவங்க பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்தது. வேலை செஞ்சதுக்கு ஒரு ஊதியமும் கொடுக்காம இழுக்கடிக்கப்பட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அதற்காக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஸோ அதுக்காக எங்களால் முடிஞ்ச உதவி ஏதாவது செய்ய முடியுமான்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம். இதில் என்னென்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 கோடி பக்கம் மக்களுக்கே, லேபர்ஸ்க்கே ஏதோ கொடுக்க வேண்டிய சம்பளம் பெண்டிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் கேட்டிருந்தோம். இவ்வளோ பாவம், அவங்களுக்கு குடும்ப குட்டி இருக்குது, அவங்களுக்கும் வாழ்க்கையை ஓட்டணும். இப்படிலாம் இவ்வளோ தூரமாக இவ்வளோ வருஷம் காசு கொடுக்காம வந்தால் வேலை செஞ்சதுக்கு அவங்களுக்கு உண்மையாகவே அவங்க மனசு பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்காக எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செய்யலாம் வந்திருக்கோம். அப்படி சப்போஸ் அரசாங்கனால எந்த உதவி பண்ண முடியலனால் நாங்கள் எங்களோட கோரிக்கை மூலிமா நாங்கள் ஏதாவது எடுத்து இதை பில்லை எடுத்தோ இல்லை வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியோ இல்லை மக்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எது ஒரு நல்ல ஒரு திட்டமாக இருக்குமோ அந்த திட்டத்தை எடுத்து நாங்கள் எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்து வந்தால் நாங்களே கூட எடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம்ங்கிறது, வேலை வாய்ப்பு கொடுக்குறதுக்கு ப்ளஸ் அவங்களோட பழைய பெண்டிங்கும் நாங்கள் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நேற்று ப்ரெஸ் மீட்டில் கிளியராக நான் சொல்கிறேன், நான் எடுத்து அதை செய்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தா அந்த ப்ரெஸ் மீட்டில் கொடுத்த ஒரு வார்த்தையுமே வரல. ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஒன்று பயமுறுத்துறீங்கன்னா நேரில் பயமுறுத்துருங்க. சும்மா ப்ரெஸ்ஸில் போடுறதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளை இந்த சொன்ன விஷயத்த போடாமல் விடாதீங்க. நான் முடியும்னா முடியும்னு சொல்லுவேன், முடியலன்னா முடியலன்னு சொல்லுவேன். அதேமாதிரி ப்ரெஸ்ஸும் தைரியமாக இருங்க. ஏதோ ஒன்று சொன்னது சொல்லுங்கள்.